மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று ஒரே நாளில் தமிழகத்தின் முக்கிய கட்சி தலைவர்களை சந்தித்துள்ளார். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சந்திப்பு குறித்த செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச விஜயகாந்த் திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசினார். அப்போது திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒரு 5 பிரச்சனைக்காக கலைஞரை பார்க்க வந்து நாட்டு பிரச்சனை, ஏழை விவசாயிகள் பிரச்சனை, அதுக்கு கலைஞர் நிச்சயமாக எங்க கட்சியிலிருந்து அவர் அனுப்புறேன்டார் ஆளுகளை. அதுக்காகத்தான் நான் வந்து சொல்றேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, 5 கோரிக்கை நான் சொல்றேன். மேகதாதுல அணை கட்டுறது விஷயமாக அது ஒன்று 2 வந்து செம்மரக்கட்டை, 3 வந்து இந்திய மீனவர்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை, நிலம் கையகப்படுத்துற திட்டம், அப்புறம் முல்லை பெரியார், அதான் நதி குடிநீர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அதில் வந்துடும். ஆக இதெல்லாம் சேர்ந்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் EV.K.S. இளங்கோவனை சத்தியமூர்த்தி பவனில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்புக்கு பிறகு பேசிய EV.K.S. இளங்கோவன், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமரை சந்திக்கும் குழுவில் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். நீங்கள் மேகதாது பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழக அரசுடைய முதல் மந்திரி செய்ய வேண்டிய வேலையை விஜயகாந்த் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் அனைத்து கட்சியையும் அழைத்துக் கொண்டு போய் பிரதமரை சந்தித்திருக்க வேண்டும். அவர் தன் கடமையிலிருந்து நழுவி விட்ட காரணத்தால் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற விஜயகாந்த் இதற்கு முன்னாடி எடுத்து வைத்திருக்கின்றார். அவருக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு தரும். இதனை அடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் சென்ற விஜயகாந்த் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் விஜயகாந்தின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்ததோடு பிரதமரை சந்திக்கும் குழுவில் பாஜகவும் இடம்பெறும் எனவும் கூறியுள்ளார். ஒரு முதலமைச்சர் இந்த முயற்சியை எடுக்காத பட்சத்தில், ஒரு சர்வகட்சி கூட்டம் கூட தமிழகத்தில் கூட்டப்படாத பட்சத்தில், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மேகதாது அணையில் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற எங்களது நிலைப்பாட்டில் நாங்களும் உறுதியாக இருப்பதனால், மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எடுத்திருக்கும் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. அவர்களோடு நாமும் இணைந்து தமிழக மக்களுக்கு துணை நிற்போம் என்பதை உறுதி செய்கிறோம். இந்த தொடர் சந்திப்பின் ஒரு பகுதியாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் G.K. வாசனை சந்தித்தார் விஜயகாந்த். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய G.K. வாசன், தங்கள் கட்சி மக்கள் நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்தும் எனவும், விஜயகாந்த் தலைமையில் பிரதமரை சந்திக்க உள்ள இந்த குழுவில் தங்கள் கட்சி பிரதிநிதிகளும் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்டேட் பிரதமர் அவங்க ஸ்டேட்டை நான் குறை சொல்றதுக்கு எந்த விதத்தில் லாய்க்கலாதவன். என்னை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு அரசியல் நடக்குது. அவங்கவுங்க பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. நான் என்னுடைய ஸ்டேட்டில் என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்ல முடியும், அதுதான் முடியும். இறுதியாக அசோக் நகரில் உள்ள வெளிச்சம் அலுவலகத்தில் வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்தித்து திரும்பியுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த், நாளை டெல்லி செல்ல உள்ள கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், பாஜக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமாக, புதிய தமிழகம் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.